மகிழ்நன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். மகிழ்நன் தொலைக்காட்சியின் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்முடைய கேள்விகளை தொடரலாம். சார் வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம். சார், இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பத்திரிகை தர்மம் அப்படின்றத பத்தி நம்ம பேசலான்னு ஒரு எண்ணம். அதுல குறிப்பா ஜீவா டுடே என்ற ஒரு வலையொலியினுடைய நிகழ்ச்சியை தான் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து பாட்டாளி கட்சி மற்றும் வன்னியர் சங்கம்னாலே அவருடைய பார்வை ஒரு விசித்திரமானதா தான் இருக்கும். மக்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்தா இவர் வேற மாதிரி பார்ப்பாரு. அது குறிப்பா நேற்றைய அவருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு மூத்த பத்திரிகையாளர் சுபீரோட ஒரு நேர்காணல் அவர் காண்றாரு. அதுல அந்த நேர்காணலுடைய தலைப்பு என்னன்னா 1 லட்சம் வாக்குகள் காணவில்லை என்பதுதான் பொதுவான தலைப்பா அவங்க வச்சிருக்காங்க. அப்படி குறிப்பா சொல்லிட்டு, ஆனா அவரு திரும்ப திரும்ப ஒரு அழுத்தி கேட்கிற கேள்வி என்ன, குறிப்பா தருமபுரி மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதாவது பாட்டாளி கட்சி எங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அதை சார்ந்த பகுதிகளில் தான் இந்த மாதிரி எல்லாம் காணாம போச்சுன்ற மாதிரி அவருடைய கேள்வி இருக்கு. இது உண்மையா அவருடைய கேள்வின்றது நியாயமான கேள்வியா இல்ல எப்படி சார்? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, 1 லட்சம் வாக்குகள் காணாம போச்சு போனது கேள்வி திமுக கேட்கணும், ஸ்டாலின் அந்த கேள்வி கேட்கணும். பாமக ஏன் கேட்கறாங்க? யார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி யார்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க? இந்த ஜீவா சகாப்தன், அதனாலதான் நம்ம பட்டியல் ஆடு திருடுற கூட்டம்னு ஏற்கனவே நான் பேர் கொடுத்தேன். இவனை பார்த்தா பட்டியல் ஆடு திருடுற மாதிரி தான் இருப்பான். இவன் 1 லட்சம் வாக்குகள் காணாம போச்சுன்னா பாமக போய் தூக்கிட்டு வந்தான், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் இருக்குதா? அந்த தேர்தலுக்காக வாக்காளரை சேர்க்கின்ற பணியை நீக்குகின்ற பணி செஞ்சது யாரு? தமிழக அரசு ஊழியர்கள் தானே. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது தமிழ்நாடு அரசு தானே. அந்த தமிழ்நாடு அரசை நடத்துறது திமுக தானே. இந்த கேள்வியை போய் ஸ்டாலின் கேட்கணும், உதயநிதி ஸ்டாலின் கேட்கணும். ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் வச்சுக்கிட்டு, இத்தனைக்கு அந்த ஜீவா டுடே அவங்களுடைய அந்த ஊடகத்துல அந்த பேசுற பத்திரிகையாளர் ஓரளவுக்கு நியாயமா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவன் துருவி அவர் நியாயமா பேசக்கூடாதுன்னு வேற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவர் சொல்ல வந்ததையே சொல்ல விட மாட்டேங்கிறான். அவர் என்னன்றாரு, தருமபுரி மாவட்டத்துல 6 தொகுதியில வன்னியர்கள் நிரம்ப இருக்கிறாங்க, வன்னியர்கள் மெஜாரிட்டியா இருக்கிற தொகுதி, அதோட மாற்று கருத்துல அவர் சொன்னது சரிதான். வன்னியர்கள் சாலிடா அவங்க நம்புறாங்க அப்படிங்கறத விடவே மாட்டேங்கிறான். அப்படி ஒரு பதில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன். அவனுக்கு அவங்கள கூப்பிட்டோன்னே பாட்டாளி மக்கள் கட்சி திட்டணும், பாமகவுக்கு எதிராக பேசணும், சௌமியா அன்புமணி வெற்றி பெற மாட்டார். தருமபுரி ஒரு தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுங்கிற செய்தி வந்த உடனே இவனுங்களுக்கு எல்லாம் வயிற்றுல புளிய கரைக்குதே. இதுல கூட அந்த பேட்டி கொடுத்த பத்திரிகையாளர் இன்னொரு விஷயத்த மறைக்கிறாரு. சென்னையில ஏன் வாக்குப்பதிவு கம்மியாச்சுன்னா, சென்னையில இருக்கவங்க எல்லாம் வெளியூர்காரெல்லாம் போயிட்டாங்க, அப்ப அவங்க வெளியூர்ல போய் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு அவங்களுக்கு சென்னையில இல்ல, அவங்க ஓட்டு அவங்க சொந்த ஊர்ல இருக்கு, சொந்த ஊருக்கு ஓட்டு போட போயிருக்கிறாங்க. சென்னையில ஓட்டு இருந்த மக்கள் தான் சென்னையில ஓட்டு போடல. காரணம், திமுக மீது, அண்ணா திமுக மீது இந்த மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனாலதான் சென்னை மாநகரத்தில் ஓட்டு சதவீதம் குறைஞ்சது. அதை விட்டுட்டு அதுக்கு 1008 காரணம் சொல்றாங்க. எவ்வளவு இதா திமுக முட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஜீவா சகாப்தனும் அந்த ஊடகவியலாளர் அதான் பண்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுக முட்டு கொடுக்கறதுக்கு, அது எப்படி சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு வந்துச்சு? ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு குறைஞ்சது? 39 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும், எல்லா கருத்து கணி போடுறான். எப்படி 39 தொகுதியில் திமுக வெற்றி பெறும்? இவங்க நம்பிக்கையே இல்லை, வாக்கு சதவீதமும் குறையுது, அப்புறம் எப்படி வெற்றி பெறுவாங்க? தருமபுரியிலேயே வாக்கு சதவீதம் அதிகமாச்சு. இன்றைக்கு இருக்கின்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி மீது இந்த மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் தருமபுரியில் வாக்கு சதவீதம் அதிகமானது காரணம். கள்ளக்குறிச்சியில பாமக வேட்பாளராக போட்டியிட்ட தேவதாஸ், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர். அவர் சேலம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராகும்போது அவர் செஞ்ச பணிகள் அதெல்லாம் சேர்ந்து அவர் மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குனதாலதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. எங்க வேட்பாளர் மேல மக்களுக்கு நம்பிக்கை வருகிறதோ அங்க வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குது.
எங்க அந்த வேட்பாளர் சார்ந்திருக்கின்ற கட்சிகள் மீது நம்பிக்கை குறைகிறதோ அங்கு வாக்கு சதவீதம் குறைவார். திமுக வெற்றி பெற்ற பகுதிகளில் 5 ஆண்டுக்கு முன்பு திமுக வெற்றி பெற்ற பகுதிகளில் இன்னைக்கு திமுகவுடைய சிட்டிங் எம்பிக்கள் இருக்கின்ற பகுதியில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆனா இதை மறைக்கிறதுக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இது எவ்வளவு பெரிய ஊடக வேசித்தனம் தெரியுங்களா? ஒரு பச்சை வேசி கூட என்ன பண்ணுவான்னா, அவ வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம இருந்துட்டு போயிடுவா. ஆனா இவங்கெல்லாம் அந்த வேசியை விட கேவலமான பிறவிகள். யாரு? இந்த ஜீவா சகாப்தன் பண்றவங்கலாம். இன்னும் இவங்கெல்லாம் எப்படிதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்னால வரம்பு மீறி போக முடியல. நாம வரம்பு மீறி போனா இவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. ஆனா இதே ஜீவ சகாப்தனுடைய தந்தையார் ஒரு காலத்துல பாடல் நிகழ்ச்சியில வந்து பயணிச்சவர் தானே சார். அந்த உணர்வு கூட அவங்களுக்கு இல்லாம போயிடும். இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில பயணிச்சவங்களே நிறைய பேர் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி துரோகம் பண்றாங்களே. அது KM ஷெரீப் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து முகவரி ஏற்படுத்திக்கிட்டவங்க. ஏன் ரவீந்திரன் துரைசாமிக்கே வந்து முகவரி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து தன்னுடைய அரசியல் ஆதாயம் அடைஞ்சிட்டு தனக்கு ஒரு முகவரி தேடிக்கிட்டு திரும்ப போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுறது எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கல இவங்களும் ஒருத்தர். ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு பேசு தமிழா பேசு பாண்டியன் ஆரம்பத்துல இன்னைக்கு இந்த யூடியூப் ஊடகங்கள்ல பேசணும் பாமகவை பத்தி பெருமையா பேசினாரு. தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்கின பின்னால இன்னைக்கு பாமகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியே வந்து அதிமுகவுடைய கட்சிக்காரர்களுடைய கூட்டத்துல சென்னை ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட்ல இருக்க அவங்க ஆபீஸ்ல கூட்டின கூட்டத்துல அவர் இன்னைக்கு புலம்பி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கண்ணீர் விட்டு கதறாத குறை ஒண்ணுதான். அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு காட்டிய விசுவாசத்தை, ஜெயலலிதாவுக்கு காட்டிய விசுவாசத்தை இன்னைக்கு காட்டல அப்படின்னு இருக்காரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசம் இருக்கா? தொண்டர்கள் காட்டுவாங்க. அதனால 3 வருஷம் முதலமைச்சராக்கின பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா கிட்ட விசுவாசம் கிடையாது. அதனால முதலமைச்சராக்கின சசிகலா கிட்ட விசுவாசம் கிடையாது. அவருக்கு முதல்ல MLA சீட் வாங்கி கொடுத்த MP சோழனிதிட்ட விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தை பத்திலாம் எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? இவர்கிட்ட விசுவாசம் தானே அவன் கட்சி தொண்டர்கள்ட்ட விசுவாசம் இருக்கும். இவருக்கே விசுவாசம் கிடையாது. இவருக்கே துரோகம் தான் மூலதனமா இருக்குது. ஆனா இதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு இவங்கெல்லாம் பயந்து நடுங்குறாங்க. காரணம் அவங்க இருந்த வருமானம் நின்று போயிரும்ல. பின்ன இவங்கெல்லாம் நாட்டை காக்க வந்த பத்திரிகையாளர்களா? இவங்கெல்லாம் சுதேசமித்திரன் பத்திரிகையில் விடுதலைக்காக கவிதை எழுதின பாரதியாரா? பின்ன இவங்கெல்லாம் என்ன பத்திரிகையாளர்கள்? இந்த பத்திரிகையாளர்கள் வந்து உலகத்தில் நடந்த புரட்சி, அந்த புரட்சிக்கு பின்னணியில் இருந்த எந்த ஒரு செய்தியாவது இந்த ஜீவா சகாப்தனுக்கு பேச தெரியுமா? ஏதாவது தெரியுமா? இந்திய சுதந்திர போராட்ட வரலாறாவது இந்த ஊடகத்தை நடத்துறவங்களுக்கு தெரியுமா? மொழிப்போர் வரலாறு தெரியுமா? சமூக நீதி வரலாறு தெரியுமா? இது எதுவுமே தெரியாம திமுகவுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் சொம்பு தூக்குறதுக்காக மட்டுமே பத்திரிகையாளர் தன்னை வந்து கூறுகிறவங்க. என்ன இவங்களுடைய சித்தாந்த பார்வை? ஜனநாயக மாளிகையின் 4வது தூணே வந்து ஊடகங்கள் தானே. த 4th எஸ்டேட். அந்த 4வது தூண் வந்து இவங்களால புழுத்து நாரி போய் கிடக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு செய்தி நிறுவனத்துல பேட்டி கொடுக்கும்போது, அப்போ இந்த செந்தில்ன்ற பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதனால கொதித்தெழுந்த பாலு அவர்கள் அவர் திரும்ப அவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அந்த செந்தில் என்ன கேட்டாருன்னா, 1000 தான் இருந்தாலும் நீங்க ஜாதி கட்சி தானே சொல்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல போக, அப்போ திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் திரும்ப அந்த பத்திரிகையாளரை பார்த்து கேட்கிறாரு, நாங்க எத்தனை சாராய கடையை மூடி இருக்கோம், எவ்வளவு அறப்போராட்டங்கள் நடத்திருக்கோம், இவ்வளவு 108 எல்லாம் போன்ற சமூக நல பணிகள் நாங்க செஞ்சிருக்கோம், அதெல்லாம் உங்க பார்வைக்கு தெரியாம எவ்வளவு செஞ்சாலும் நீங்க எந்த இடத்து எவ்வளவு தூரம் போனாலும் நீங்க கடைசியா இந்த ஜாதிய குறியீடு தான் நீங்க காமிக்கிறீங்களே, இந்த மாதிரி நீங்க காமிக்கும் போது எங்களுக்கு உங்க மேலேயே சந்தேகமா இருக்கு
நீங்க வந்து உண்மையிலேயே பத்திரிகை தான், நீங்க நடுவரோட இருக்கிறீங்களா அப்படின்னு முதல் கேள்வியை திரு பாலு அவர்கள் தான் வைக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த செந்தில் அவர்களே அந்த நிறுவனத்தை விட்டே வந்து அந்த நிறுவனம் வந்து அவரை வெளியேற்றுது. அதுக்கான தொடக்க புள்ளி, அதாவது பத்திரிகையாளர்கள் நேர்மையானவர்கள் அல்ல என்ற அந்த செய்தியை தொடங்கி வச்சது பாலு அவர்கள் தான். அதுல வெளியேற்றப்பட்டவர்களுடைய வரிசையில் தான் அவர் ஜீவா கூட இருக்காரு. ஜீவாவும் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சவர் தான். அன்னைக்கு வெளியேற்றப்பட்ட பல பத்திரிகையாளர்கள் இவங்களும் ஒருத்தங்க. அது நான் என்ன கேக்குறேன், சரி நாங்க ஜாதி கட்சியாவே இருந்துட்டு போறோம், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வன்னியரா இருக்கிறதுனால ஒரு முதலியாருக்கோ செட்டியாருக்கோ ஒரு கவுண்டருக்கோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்னதானே வன்னியர்னு சொல்லிக்கிறேன், உங்களை இழிவுபடுத்தல இல்ல. இல்லவோ ஜாதி கட்சினாவே வந்து மற்றவன்லாம் ரொம்ப நேர்மையானவன். திமுக ஜாதி கட்சி கிடையாது, ஜாதி ஒழிக்க வந்த கட்சி தானே. ஏன் தருமபுரியில் போய் ஒரு வன்னியர் வேட்பாளர் நிறுத்தினீங்க? வேற ஜாதிகார வேட்பாளர் நிறுத்த வேண்டியதானே? ஏன் சேலத்துல போய் வன்னியர் நிறுத்துறீங்க? ஏன் கடலூர்ல வன்னியர் நிறுத்துறீங்க? ஏன் வந்து நீங்க போய் முக்குளத்தோர் அதிகமா ஆள்ற பகுதியில முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க நிறுத்துறீங்க? கள்ளக்குறிச்சியில உடையார் சார் வந்து இல்ல உடையார் கள்ளக்குறிச்சியில உடையார் அவங்களும் அந்த மாதிரி அதே சமூகம் சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆமா ஆமா. கள்ளக்குறிச்சியில பெரும்பான்மை சமூகமா அவங்க இருக்காங்க. ஏன் விருதுநகர்ல போய் எல்லாரும் நாடாரி நிறுத்துறீங்க? வேற ஜாதி நிறுத்துங்களா? ஏன் தூத்துக்குடியில சார், விழுப்புரத்துலயும் சிதம்பரத்துலயும் தான் திருமாவளவன் நிக்கணுமா? தூத்துக்குடியில, அதாவது விழுப்புரத்துலயும் சிதம்பரத்துலயும் தான் திருமாவளவன் ரவிக்குமார் நிக்கணுமா? ஏன் திருமாவளவன் நீ போய் பொது தொகுதியில் நீ இல்ல, ஜாதி இல்லைங்கிற இல்ல, ஏன் போய் ரிசர்வ் தொகுதியில் நிக்கிற? ஜாதி இல்லைன்னு சொல்றோம்னா முதல்ல தேர்தலில் உங்க யோகியத்தனத்தை காட்டுங்களா பார்க்கலாம். நாங்க ஜாதி கட்சி ஏதாவது வச்சுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அப்ப ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க ஜாதி சண்டை போட்டா ஒத்துக்குவீங்களா? அது சரியா? இந்த நாட்டுல ஜாதியின் பெயரால் வந்து பெருசா வந்து பிரச்சனை நடந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய ஜாதி கடவுள்லாம் எப்ப நடந்தது தெரியுங்களா? 1989 கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த உடனே தென் மாவட்டங்கள் பற்றி எரிஞ்சது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் முக்குளத்தோர் சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஜாதி கலவரம். பெரிய சாட்சியே சபாநாயகர் அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் சார். அந்த பிரச்சனை நடக்கும்போது தமிழக போராளி டாக்டர் ஐயா தான் போய் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு ஆதரவா நின்னாரு. வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரன் போய் நின்று அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அதுக்கு பின்னால ஜாதி கலவரத்தை அடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே இருந்தது டாக்டர் ஐயா தான். ஜாதி ஒழிப்பு போராளி ஒருத்தவங்க கூட போய் அங்க ஒன்னையும் புடுங்க இல்லையே. பாமகவை ஜாதி கட்சின்னு சொன்னவன் எத்தனை பேர் போனா? அந்த இரண்டு சமூகங்கள் அடிச்சுக்கிறாங்களா, அதை வந்து அந்த சமூகங்களை காப்பாற்றணும், அந்த சமூகத்துக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தணும் எத்தனை பேர் போனா? இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள்லாம் ஒருத்தவங்க கூட போகல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சு போயிட்டான். அந்த அப்படிப்பட்ட சித்தாந்த இருக்க கட்சி இவங்களுக்கு எல்லாம் ஜாதி கட்சியா தெரியுது. முஸ்லிம் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம். அருந்ததியர் வந்து என்ன சொல்றாங்க, வந்தேரிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அருந்ததிகளுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம். யாரு? ஜாதி கட்சி. ஜாதி கட்சின்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற ஜாதிகளுக்கு வாங்கி கொடுத்தோம். முஸ்லீம் சமூகங்கள் தாக்கப்படுறப்ப அங்க போய் டாக்டர் ஐயா தான் நிக்கிறார். டாக்டர் ஐயா போய் நின்ன உடனே முஸ்லீம் சமூகத்தை தாக்கணும்லாம் ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டான். 4 நாள் கழிச்சு ஐயா கிளம்புறாரு, வந்து கேட்குறாங்க, ஐயா வந்து நீங்க போனா திரும்ப எங்களை தாக்குவாங்கன்னு. அதுக்கு ஐயா சொல்றாரு, இனிமே முஸ்லீம் சமூகத்திலிருந்து யாராவது ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் கூட அந்த சிந்திய ரத்தத்திற்கு காரணமானவன் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கு பின்னாலதான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. கருணாநிதி போனாரா, ஜெயலலிதா போனாரா, வீரமணி போனாரா, சுபவீர பாண்டியன் போனாரா? பாமக ஜாதி கட்சின்னு சொன்ன எந்த அயோக்கிய பையன் போனா? எந்த மொல்ல மாதிரி போனா? ஒருத்தவங்க கூட போகலையே, எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான்.
போனது டாக்டர் ஐயா தானே போனாரு, பாட்டாளி மக்கள் கட்சி தானே கூட போச்சு. எல்லாரும் ரஜினிகாந்துக்கு வந்து வால் பிடிச்சிட்டு இருந்தான், ரஜினிகாந்த் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தான். அன்னைக்கே ரஜினிகாந்துடைய திரைப்படத்தை விமர்சனம் பண்ணது யார்? ஐயா தானே. ரஜினிகாந்தால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நிறைய இளைஞர்கள் சிகரெட் குடிக்கிறாங்க. ரஜினிகாந்தை பார்த்து தான் வந்து எல்லாம் வந்து தண்ணி அடி கத்துக்கிட்டாங்க. இப்ப படத்தை இனிமே நீங்க போய் பாப்பீங்களான்னு அவர் வந்து பூம்புகார்ல ஐயா எழுப்பிய போர்க்குரல் எவனுக்காவது, ஜாதி இல்லைன்னு சொல்ற எந்த கட்சிக்காரனுக்காவது, எந்த ஜாதி ஒளி போராளுக்காவது தைரியம் இருக்கா? அத்தனை பேரும் நடிகனுக்கு வால் பிடிச்சிட்டு தெரியான், நடிகருடைய முந்தானையை பிடிச்சி தொங்கிட்டு திரியிறானுங்க திராவிட கட்சிகள், ஜாதி ஒளி போராளிகள் எல்லாம். ஜோதிகாவை பெரிய வந்து அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடினானுங்க, ஜோதிகாவும் சிவகுமார் குடும்பத்தையும். ஜோதிகா ஓட்டு போடவே வரல. அவங்க விடுங்க சார், அது ஒரு சரியான குடும்பம் இல்ல. இப்ப இந்த செய்தியில வந்து ஜீவா என்ன பண்றாருன்னா, அந்த அந்த பேட்டியில ஒரு பக்கம் வந்து ஏன் தருமபுரியில அவ்வளவு ஓட்டு வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்புற ஜீவா, அதே ஓட்டுப்பதிவு அதிகமா வந்திருக்கிற இடம் வந்து திரு சிதம்பரத்துலயும் இருக்கு, அங்க வந்து ஏன் அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி இவரே கேள்விக்கிட்டு அவரே ஒரு பதிலும் சொல்றாரு. ஏன்னா போன முறை வந்து ரொம்ப இழுபறியில இரவு 2:30 மணி வரையெல்லாம் இழுத்துன்னு போச்சு அவருடைய வெற்றியை, திரு திருமாவளவனுடைய வெற்றியை வந்து சொல்றதுக்கு. ஆனா இந்த முறை அப்படிலாம் அவருக்கு ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவே வந்து மக்கள் வந்து குத்துன்னு குத்துனாங்க அப்படின்னு சொல்றாரு. குத்துன்னு குத்திடுறாங்க, அதனால அவர் ஜெயிச்சிருவாருன்ற மாதிரி ஒரு ஹோப்ஃபுல்ல சொல்றாரு. இவருக்கு ஏன் இந்த பார்வை? ஒரு பக்கம் வந்து அங்க தர்மபுரியில அதிகமா ஓட்டு வாங்கினா அங்க வேற மாதிரி ஒரு கேள்வி, இங்க வந்து அதிகமா ஓட்டு வாங்கி இருக்கும் போது இதுக்கு வேற மாதிரியான இவருடைய பதில். இது இவருடைய நடுநிலை தன்மையை கேள்வியாகுது இல்ல சார்? இல்ல, அதாவது இவங்களுடைய வேலையே வந்து சௌமியா அன்புமணி ஜெயிப்பாருங்கிறது ஜீர்ணிக்க முடியல, திருமாவளவன் ஜெயிப்பாரு அப்படிங்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. திருமாவளவன் சிதம்பரத்தில் ஜெயிக்கிறதா கூட இருக்கட்டுங்க, ஒரு வாதத்துக்காக நம்ம ஒப்புக்கொள்வோம். திருமாவளவன் சிதம்பரத்தில் எதுக்கு ஜெயிக்கணும்? திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் வெல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஜீவா சகாப்தன் போன்ற இந்த அயோக்கியத்தனமான பேசி ஊடகவியலாளர்களுக்கு நான் கேட்கிறேன், திருமாவளவன் 5 வருஷமா சிதம்பரத்தில் என்ன கிழிச்சார், என்ன பண்ணார்? சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் சாதிச்சு கிழிச்சது என்ன? எந்த ஊடகவியலாளரும் பதில் சொல்ல சொல்லுங்க. அது குறித்து எந்த விவாதமும் அவங்க நடத்தலையே சார். எதுக்கு திருமாவளவன் அங்க ஜெயிக்கணும்? காரணத்தை சொல்லுங்க. சௌமியா அன்புமணி தருமபுரியில ஏன் ஜெயிக்கணும்னா, நீர் மேலாண்மைக்காக போராடி இருக்கோம். மொரப்பூர் அகல ரயில் பாதை திட்டம், தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வந்து மிகப்பெரிய தரம் உயர்த்தியல பங்களிப்பு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உண்டு. தருமபுரி மக்களோடு மக்களாக அவர் எம்பியா இருந்த 5 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கிறாரு. அதற்கு முன்பு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில், பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர், அவர் பல நல்ல திட்டங்கள்லாம் அந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த பகுதியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏ பாரிமோகன், அவர் குறைந்த காலமே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட ஒசூருக்கு பக்கத்திலே இருக்கின்ற பஞ்சப்பள்ளி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார். இப்படி தருமபுரி தொகுதியில இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாமகவை சேர்ந்தவர்கள் செய்ததிலே ஒரு 5% சிதம்பரத்துல திருமாவளவன் செஞ்சிருக்காரா? எந்த ஊடகவியலாளராலும் சொல்ல சொல்லுங்க, எவனையாவது சொல்ல சொல்லுங்க. எதுக்கு ஜெயிக்கணும்? அப்ப என்ன காரணம்? உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. தமிழகத்தின் ஆக பெரும் சமூகமான வன்னியர் சமூகம் அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிடக்கூடாது. இந்த சமூகம் அரசியல் அதிகாரத்தின் மைய புள்ளிக்கு வந்துடக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, இந்த சமூகம் அரசியல் அதிகாரத்தின் மைய புள்ளிக்கு வந்தாலோ, அல்லது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கல்வி வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கான பங்களிப்பை பெற்று வந்துவிட்டால், இந்த திமுக அண்ணா திமுக எல்லாம் செய்யற ஊழலுக்கு எந்த அதிகாரியும் துறை. இதே ஜீவா வந்து இன்னொரு கேள்வி ஒரு முன்வைக்கிறாரு. என்னன்னா, இவங்களுடைய சௌமியாவுடைய வெற்றி வந்து உறுதியாயிடுமா, நீங்க அதை எப்படி நம்புறீங்கன்னு சொல்லிட்டு அவரு நம்ம பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறாரு. அவர் வந்து இல்ல, கண்டிப்பா அவங்க குடும்பத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க, சோ ஒரு பெண்மணி நிக்கிறாங்கன்றதுனால ஆதரவு அங்க அதிகமா இருக்கு, கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்கன்னும் போது இவர் மிக ஆச்சரியமா வந்து அப்படியா நடக்குமா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாரு. ஆனா அதே
ஜீவா தான் என்ன சொல்றாருன்னா 39 தொகுதிகள்ல ஜெயிப்பாங்க அப்படின்றது, திமுக ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் என்னன்னா, இவங்க நடுநிலையாளர்கள் இல்ல, இவங்களுடைய ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட கருத்து சார்ந்தவங்க தான்ன்றது வெளிப்படையாதுன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? சார் அதான் பட்டியல ஆடு திருடுற கூட்டம் எப்படி சார் நடுநிலையா இருப்பாங்க? அது அந்த பத்திரிகையாளர் வந்து அவருடைய கருத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, வன்னியர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து சௌமியாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, சௌமியா அன்புமணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகங்கிறாரு. அதை கூட இவனால ஜீரணிக்க முடியல. அது என்னமோ இவனுங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு பட்டா போட்டு பிறந்த மாதிரியும், மற்றவங்க ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரிகள் மாதிரியும், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனே நாம, இந்த மண்ணுக்கு உடையவர்கள், இந்த மண்ணை காப்பாற்றியவர்கள், இந்த மண்ணை காப்பாற்ற வாள் எடுத்து போரிட்டவர்கள், அன்னைக்கெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டவனுங்க இவனுங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தவர்கள், கடல் கடந்த நாடுகளை வென்றவர்கள், கடல் கடந்த நாடுகளை வென்று கொண்டு வந்து இந்த நாட்டிலே கல்லணையை கட்டிய ஒரு சமூகம். வெண்ணி பரந்தலை போரில் வந்து அத்தனை எதிரிகளையும் தன்னுடைய கண்ணு கட்டிய தூரத்திற்கு அப்பால் விரட்டி அடித்து விட்டு கரிகால் பெருவளத்தான் எதிரிகளே இல்லை என்ற நிலையில் இலங்கைக்கு படையெடுத்து போய் சென்று 10,000 சிங்களர்களை அங்கிருந்து கைது செய்து வந்து கல்லணையை கட்டிய பெருமை மிக்க ஒரு சமூகம். இந்த நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே போராடிய சமூகம். சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவு வன்னியர்கள் போராடி இருக்கிறார்கள். அர்த்தநாரீஸ்வர வர்மா, அஞ்சலை அம்மாள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியிலே அழைத்து வரப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டால் பிரிட்டிஷ் ஆட்சியில். அவ்வளவு கொடுமைகளை சந்தித்த ஒரு சமூகம். கல்வி என்றால் என்னவென்றே தெரியாமல் மற்ற சமூகங்கள் விழிபிதுங்கி நின்ற பொழுது பிடிலி, செங்கல்வராய நாயக்கர், ஆயிரங்காணி, ஆளவந்தார் போன்றவர்கள்லாம் கல்விக்காக வாரி வழங்கிய சமூகம். வேலூர் கந்தசாமி கண்டர் ஆர்ட்ஸ் காலேஜ், இவையெல்லாம் என்றைக்கு அமைத்த சமூகம். இந்த சமூகம் இந்த மண்ணுக்காக போராடிய சமூகம், இந்த மண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்ட சமூகம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்து விட்டு இன்றைக்கு அகதிகளாக அந்நிய நாடுகளிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம். ஆர்டிசியன் ஊட்டுகள் அதிகம் இருந்த நெய்வேலி பகுதியை சார்ந்த இன்றைக்கு வன்னியர்கள் தான் இன்றைக்கு வெளிநாட்டில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு தியாகங்களை இந்த மண்ணுக்காக செய்த சமூகத்திலிருந்து ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு கூட வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் சொன்னால் இவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்களா இல்லையா? இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்கள், இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் இந்த மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆடு திருடி கூட்டத்திலிருந்து வந்த ஜீவா சகாப்தன் போன்றவர்கள் இந்த நாட்டிலே இருக்கலாமா? இவர்களை விட்டு வைக்கலாமா? என்ன ஒரு அயோக்கியத்தனம்! இந்த நாட்டிலே கொள்ளையடித்தவர்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வரலாறு திருத்தி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி எத்தனை பேரை இன்றைக்கு காட்டியிருக்கிறார்கள்? மருதநாயகத்தை ஒரு மிகப்பெரிய தியாகியாக காட்டுகிறார்கள். மருதநாயகம் பல ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரனுடைய படையிலே பிரிட்டிஷ்காரனுக்கு சேவகம் செய்தவர். அந்த மருதநாயகத்தை கூட இன்று தியாகி என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மண்ணுக்காக போராடியவர்கள், இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், இந்த மண்ணுக்காக தியாகம் செய்தவர்கள், திருத்தணி தமிழ்நாட்டுக்கேன்னு முழக்கமிட்டவருடைய பேத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடாதா? ஈரானம் ஊழல் செஞ்சவங்க, அதாவது வந்து கூவம் நதியிலே வந்து முதலை இருக்குன்னு சொல்லி ஊழல் பண்ணவங்க, அவங்கெல்லாம் 50 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளலாம். திருத்தணி தமிழ்நாட்டுக்கே தமிழருக்கேன்னு முழக்கமிட்டு திருத்தணியை வென்று கொடுத்த விநாயகத்துடைய பேத்தி சௌமியா அன்புமணி இந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடாதா? பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாதா? சௌமியா அன்புமணிக்கு இல்லாத உரிமையும் தகுதியும் இந்த நாட்டிலே வேறு எந்த சமூகத்துக்கு இருக்கிறது? என்ன அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறான் ஜீவா சகாப்தன் என்கின்ற இந்த அயோக்கிய பயல். இவர்கள் செய்வதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். எட்டப்பனை விட காட்டி கொடுக்கின்ற புத்தி அதிகமாக இருப்பவர்கள். புரூட்டஸுக்கும் இவருக்கும் பந்தயம் வைத்தால் புரூட்டஸ் தோற்று விடுவான். துரோகத்தில் ஜீவ சகாப்தனை போன்றவர்கள் வென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமும் காட்டி கொடுக்கும் தனமும் நிறைந்தவர்கள்லாம் இந்த நாட்டிலே ஊடகவியலாளர்கள், இந்த நாட்டிலே பத்திரிகையாளர்கள்.
இது இந்த நாடு சந்திக்கின்ற மிகப்பெரிய அவமானம், இந்த நாடு சந்திக்கின்ற மிகப்பெரிய இழுக்கு. நன்றி சார், எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து பதில் தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.